உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எதுக்குங்க வந்தீங்க? எப்பா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கதான்ப்பா வந்தேன். நீ தான் உன்னை பத்தி எதையுமே சொல்ல மாட்டேன்ற. சரி இப்பவாச்சும் சொல்லு, நீ யாரு? நீ எப்படி அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்து வர? அது என்னோட தாத்தா வீடு. ராஜா சேதுபதி தான் என்னோட தாத்தா. என்னது? ராஜா சேதுபதி உன் தாத்தாவா? ஆமா. அப்ப ராஜராஜ மாமா? அவர் என்னோட தாய் மாமன். என்னையா சொல்ற சிலம்பம்? என்னால எதையுமே நம்ப முடியலப்பா. ஏப்பா அப்புறம் எதுக்குப்பா சொந்த தாய் மாமா வீட்டுல வந்து நீ டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாம் ஒரு காரணமா தான். என்னப்பா காரணம்? ஏப்பா ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க தானே? கண்டிப்பா இல்ல. ஏப்பா அப்புறம் எதுக்குப்பா இங்க வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்க? நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல. என் மாமாவை கூட்டிட்டு வந்து ஊர் கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்துறேன்னு அந்த ஊர் மக்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதை நான் நிறைவேற்றி ஆகணும். அதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்து டிரைவர் வேலை பார்க்கறேன். ஏப்பா நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா உனக்கு பின்னால பெரிய பிளாஷ்பேக் இருக்கும் போல இருக்கேப்பா. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. அப்போதான் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியும் என்னால. 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா நடந்தப்ப அத முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது யாரு? உங்க பையன். ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டான். இந்த கோயிலை தீட்டு பண்ணி சாமி குத்தம் பண்ணிட்டு போயிட்டான். கோயிலை திறக்கணும், உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணி தாயா திறக்கணும். கூட்ட உடைச்சிட்டா நீ என்ன பெரியாளா? பரிகார பூஜை பண்ணாம கோயிலை திறக்கவே கூடாது. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சொல்றபடி நடக்கலன்னா அவனை என்ன பண்றது? அப்படி என் பேரை சொன்னது நடக்கலன்னா நான் உயிரோட இல்லைன்னு வச்சுங்க. சிலம்போ என் நெஞ்சில பால வாக்கையா. எப்பா இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? எப்பா நீ அந்த வீட்டோட டிரைவர் இல்லப்பா, அந்த வீட்டு மாப்பிள்ள. உன் பேச்சு நட உட பாவனை எல்லாத்தையும் பாக்குறப்போ நீ சாதாரண ஆளா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இப்ப அது உண்மையாயிடுச்சு. சிலம்பம் இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. அந்த காலர் பட்டன் போட்ட ராஸ்கலை இப்பவே வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டு நீ ரேவதி கழுத்த தாலி கட்டி மாப்பிள்ளை ஐடியா. ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கியா? ஏங்க நீங்க புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் போதுங்க. நீங்க புதுசா எதுவும் பிரச்சனையை கிளப்பி விட்டுறாதீங்க. ஏப்பா சிலம்பம், அந்த ராஸ்கல் மகேஷோட கேரக்டர் நல்லா இல்ல நமக்கு தான் நல்லாவே தெரியுமேப்பா. எப்பா அவளை காப்பாத்தவாச்சு நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டி தான் பார்க்கணும். ஏங்க அத்தைக்கு தாத்தாவை கண்டாலே பிடிக்காது. இதுல நான் ஒரு பேரன் தெரிஞ்சாலே என்னை வீட்டு விட்டு துரத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்த காரணமே வேற. மாமாவை இங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போய் அவங்க கோயில் கும்பாபிஷேகத்தை அவர் கையாலே செய்ய வைக்கணும். எப்பா நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் எல்லா உண்மையை சொல்லி மாமாவை உரிமையோட கூட்டிட்டு போக வேண்டியதானையா? ஏப்பா மாமாவும் அவர் தங்கச்சி பையன் தான் நீ நினைச்சு சந்தோஷப்படுவார்ல? ஏங்க நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு புரியலையா? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்பா அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ற? என்ன காரணம்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? என்னப்பா ஒரு நிமிஷத்துல என் ஆசையில மண்ணலி போட்டியப்பா. சரிப்பா உன் ஒய்ஃபு குடும்பம் எங்கப்பா இருக்காங்க? அவங்க இப்ப உயிரோட இல்ல. உயிரோட இல்லையா? என்னப்பா சொல்ற? சாரிப்பா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத சிலம்பம். உன் ஒய்ஃப் தான் இறந்துட்டாங்கல்ல. இப்ப ரேவதியை கல்யாணம் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னைக்கா இருந்தாலும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிதானே ஆகணும்.
அது ஏன் ரேவதியா இருக்கக்கூடாது? ஏங்க நீங்க திரும்ப திரும்ப தேவையில்லாத இதே பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு சிலம்பம், சின்ன வயசுல ஒருத்தவங்க பொண்டாட்டியோ புருஷனையோ பறி கொடுத்துட்டா அவங்களே நினைச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்னப்பா? ஏப்பா, காலப்போக்கில் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது யதார்த்தம் தானப்பா? ஏப்பா, உனக்கு என்ன வயசாயிடுச்சு? சின்ன வயசு தானப்பா. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா. இங்க பாருப்பா, நான் முடிவு பண்ணிட்டப்பா. நீ தான் ரேவதிக்கு புருஷன், அந்த வீட்டோட மாப்பிள்ள. ஏங்க நீங்க சொல்றது நடக்கிறது இப்போ முக்கியம் இல்ல. அந்த மகேஷ் ரேவதிக்கு மாப்பிள்ளை ஆயிடக்கூடாது, அதான் இப்போ ரொம்ப முக்கியம். சரிப்பா, நீ சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா மாமாவை நீ எப்படி கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போவ? அத்தை என்ன சொல்லியிருக்காங்க? ரேவதி கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் தன்னோட அப்பா அம்மாவை பார்க்க மாமாவை அனுப்புவேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கரெக்டா? நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. இல்ல கல்யாணம் நடக்கட்டும்னு விட்டா ரேவதியோட வாழ்க்கை நாசமா போயிடும். இப்ப என்னப்பா பண்ண போற நீ? சரி, அதெல்லாம் விடுப்பா. சிலம்பம் டிரைவர்னு சொல்லி சொல்லி அழுத்து போச்சுப்பா. உன் ஒரிஜினல் பேர் என்னப்பா? என் பேரு கார்த்திகேயன். கார்த்திகேயன். இது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும், வீட்டில் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி சரி, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா. சரி, இப்ப ரேவதி கல்யாண விஷயத்துல நீ என்னதான் பண்ண போற? இப்போ அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பா எதனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எப்பா, நான் யோசிச்சிட்டேன், அந்த கடவுளே யோசிச்சுட்டாரு. என்னன்னு? நீ தான் அந்த வீட்டோட மாப்பிள்ளன்னு. இதான் நடக்க போகுது பாரு. நீங்க திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. போலாம் வாங்க. எப்பா சேதுபதி பேரா, இனிமேதான் என் கச்சேரி ஆரம்பிக்க போகுது. நீதான் ரேவதிக்கு மாப்பிள்ள, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த மயில் வாகன சொல்றான், இந்த மயில் வாகன கேக்குறான். ஏங்க திரும்பவும் சொல்றேன், என்னை பத்தின எந்த விஷயத்தையும் இங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸுங்க. சிலம்பம், உண்மையை மறைக்க சொல்றியா? என்னைய பொய் சொல்ல சொல்றியா? என் வாய கட்டி போட்டுட்டியே சிலம்பம், என் வாய கட்டி போட்டுட்டியே. தெரிஞ்ச உண்மைய தெரியாத மாதிரி நடிக்கணும்னு சொல்றியே. இறைவா, என்னடா மயிலு உனக்கு வந்த சத்திய சோதனை? சிலம்பம், நான் பொய் சொன்னதா சரித்திரம் பூலோகம் கண்டோன்னு எதுவுமே இல்லப்பா. இருந்தாலும் உனக்காக என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பொய் சொல்ல ஒத்துக்கிறேன்ப்பா, பொய் சொல்ல ஒத்துக்கிறேன். ஓகே? நம்பிட்டேன், வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.